கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த சத்திய போதனை உயிர்மீட்சி கூட்டத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட இந்த செய்திக்கான தலைப்பு தீமோத்தேயுவுக்கு கற்பிக்கப்பட்டவைகள் என்பதையே இந்த செய்திக்கு ஆதாரமாக அல்லது தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டேன். தீமோத்தேயுவுக்கு கற்பிக்கப்பட்டவைகள். தீமோத்தி என்கிற ஒரு மனுஷனை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். அவனுக்குள்ளான விசுவாசத்தை குறித்து, தீமோத்திக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை குறித்தும் நீங்களும் நானும் வேதத்திலே நன்கு பார்க்கிறோம். அவனுடைய தீமோத்தியுடைய பாட்டிக்குள்ளாக இருந்த விசுவாசம், அதை தொடர்ந்து அவருடைய தாயாருக்குள் இருந்த விசுவாசம், அதனையும் தொடர்ந்து வந்த அவருக்குள்ளான விசுவாசத்தை நீங்கள் நானும் 2 தீமோத்தியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4 மற்றும் 5 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது தீமோத்திக்குள்ளாக மாயமற்ற விசுவாசம் காணப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து 5 வசனத்துல சொல்லுகிறார், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் பின்பு அது யாருக்குள்ளே, உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று நாம் இங்கே 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5 வசனத்துல நீங்கள் நானும் வாசிக்க முடியும். விசுவாசம் என்பது பாருங்க, தலைமுறையாக அது கடத்தப்பட்டு கொண்டே வருகிறது. பாட்டிக்குள்ளாக இருந்த விசுவாசம் தாய்க்குள்ளே வருகிறது, தாய்க்குள்ளாக இருந்த விசுவாசம் இப்பொழுது மகனுக்குள்ளாக வருகிறது என்பதை நீங்கள் நானும் நன்கு அறிவோம். இந்த தீமோத்தேயு முதல் முறையா பரிசுத்த பைபிள்ல அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது அங்கே தீமோத்தேயு குறித்து முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயு குறித்து அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தின் துவக்கத்திலேயே நாம் பார்க்கும்போது தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன் என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து 2ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போதும் அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான் என்றும் நீங்களும் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். அவன் சீஷனாய் இருந்தான், எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற ஒரு அனுபவமும் அவனுக்குள்ள இருந்தது. ஆனா முதல் வசனத்துல பார்க்கிறோம், அவன் தாய் எப்படிப்பட்ட யூத ஸ்திரீயா, விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. அப்போ இந்த தீமோத்தி என்கிற இந்த தேவ மனுஷன் ஆரம்பத்துல நன்கு கற்பிக்கப்பட்டிருந்தான். அவன் எவ்விதமாய் கற்பிக்கப்பட்டான் என்கிற சத்தியங்களை உங்களோடு கூட ஆழ்ந்த வெளிச்சத்திலே பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து அதிகமாய் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏனென்றால் தீமோத்தேயுடைய சந்ததி எங்கிருந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், அவனுடைய தகப்பன் ஒருவேளை கிரேக்கனாக காணப்பட்டிருந்தாலும் அவனுடைய தாயை குறித்து வேதம் சொல்லுது, அவள் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. இது நிச்சயமா நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏனென்றால் அவனுடைய விசுவாசத்தை காண்பித்து கொடுக்கும் போது அந்த விசுவாசம் எங்கிருந்து தொடர்ந்து வருகிறது, தொன்று தொட்டு வருகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து கொடுக்கிறார் என்பதை சற்று முன்பு நம்ம கவனித்தோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த விசுவாசம், மாயமற்ற அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, இப்பொழுது உனக்குள்ள என்ன செய்தது, நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப சந்ததியாய் வந்த இந்த மாயமற்ற விசுவாசம் என்ன? சந்ததியாய் அவர்களுக்குள்ளாக தலைமுறையால் சந்ததியாய் அடுத்தடுத்து அவர்களுக்குள்ளே நிலைத்திருந்த அந்த மாயமற்ற விசுவாசம் எதை பற்றியது என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஏறக்குறைய 14வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால், இந்த 15ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது, நல்ல கவனிங்க, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே என்று அங்கு கொண்டு வருகிறார். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ஞானம் உள்ளவனாக, பாருங்க எவ்வளவு அழகா கொண்டு வர்றார் பாருங்க. ஆமா, உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை என்ன செய்திருக்கிறாய், நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். அப்ப சிறு வயதிலிருந்து இந்த தீமோத்தேயுக்கு என்னதான் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா,
பரிசுத்த வேத எழுத்துக்கள் கற்பிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் இந்த மனுஷனை யார் ஆக்குவதற்கா? உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக தான் அவர் சிறு வயதிலிருந்தே, அவர் பிறந்ததிலிருந்து அப்படி பார்க்கலாம், சிறு வயதிலிருந்து அவருக்கு என்ன கற்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா பரிசுத்த வேத எழுத்துக்கள் காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நாமும் எவ்விதமாய் கற்பிக்கப்பட வேண்டும், எப்படிப்பட்ட ரீதியிலே எவ்விதமாய் கற்பிக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லை. ஒருவேளை இப்படி நான் சொல்லும் போது நாம் வேறு விதமாய் கற்பிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் நம்ம கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் பவுல் சொல்லும் போது சொல்றார், நாங்கள் கிறிஸ்துவை இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு இடத்துல சொல்லுகிறார். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை நாம் எவ்விதமாய் கற்றுக்கொள்ள வேண்டும்? பரிசுத்த எழுத்துக்களை, பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் கற்றுக்கொண்ட தீமோத்தேயு குறித்து இங்கே பார்க்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது 2 தீமோத்தேயு 3:15, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவனாக்க தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்திருக்கிறவன் என்றும் உனக்கு தெரியும். அதை சொல்லிட்டு தான் அடுத்து எழுதுகிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால், தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கும், மன்னிக்கவும், அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று நீங்களும் நானும் அந்த வாக்கியங்களிலே பார்க்கிறோம். அப்ப வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டிருக்கு. ஏதோ புதிய ஏற்பாடை காமிச்சு கொடுக்காருன்னு நினைச்சிடாதீங்க. புதிய ஏற்பாடு மட்டும் இல்லை, அப்போ அந்த டைம்ல புதிய ஏற்பாடே கையில கிடையாது. அவர் எதை பத்தி தான் பேசுறாரு தெரியுதா? எதை பத்தி பேசுறாரு? பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்த அந்த நூல்களை பத்தி தான் பேசுறார். தீமோத்தேயு வாழ்ந்த நாட்கள்ல சுவிசேஷ புஸ்தகத்தை ரெடி பண்ணிட்டாங்களா? இல்ல, கையில எல்லாரும் கையில அப்படிலாம் கொடுக்கப்படல. ஆனா எதை குறித்து பேசுகிறார்? காலாகாலமாய் அறிவிக்கப்பட்டு வந்த அந்த தேவ வார்த்தைகள், பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில இருந்து கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருந்தார். அதனாலதான் அங்க சொல்றார் 15ஆம் வசனத்துல, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே, மீண்டும் சொல்லுகிறேன், உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப வேதம் என்ன சொல்லுது பாருங்க, நாமும் எவ்விதமாய் கற்பிக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்று இவர் சொல்லுகிற இந்த விசேஷமானது புதிய ஏற்பாடு சத்தியத்தை காண்பிக்காது என்று நான் சொல்லல. ஆனா விசேஷமா இவர் காண்பித்து கொடுக்கிற இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுக்கு அடுத்து காண்பித்து கொடுக்கிறாரு. இவைகள் 4 விசேஷித்த காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அவைகள் கடிந்து கொள்ளுதல், உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும், ஆமா, சீர்திருத்தலுக்கும் அது தொடர்ந்த நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு காண்பித்து கொடுக்கிற, அல்லது தீமோத்தேயு எவ்விதமாய் கற்பிக்கப்பட்டார், எவ்விதமாய் கற்றுக் கொடுக்கப்பட்டார் என்கிறத அவர் காண்பித்து கொடுக்கிற முகாந்திரத்தை இங்க கவனிக்கும் போது, பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சத்தியங்களும், ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த சத்தியங்களும் ஆகிய 39 புஸ்தகங்களும் தீமோத்தேயுவை எதற்கு நேராய் நடத்தினது என்றால், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திற்கு நேராய். இதை அறிந்து கொள்ள வேண்டும். வெறுமனைய கதையாக படித்து விட்டு போவதல்ல. நாம் பல செய்திகளில் கேட்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறார், பழைய ஏற்பாட்டிலே அறிவிக்கப்பட்டவர், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவர் புதிய ஏற்பாட்டிலே காண்பிக்கப்படுகிறார். இதைதான் நாம் பார்க்கிறோம். அங்கே சாட்சிகளால் காண்பிக்கப்பட்டவர் இங்கே காட்சிகளால் காண்பிக்கப்படுகிறார். அங்கே சாட்சிகளால் அறிவிக்கப்பட்டவர் பரிசுத்த தீர்க்கதரிசிகள், அநேக பரிசுத்தவான்கள் மூலமா சாட்சியினால் அறிவிக்கப்பட்டவர் இங்கு காட்சியினால் காண்பிக்கப்படுகிறார். இவ்வளவுதான். அதைத்தான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இது குறித்து நீங்க வேதத்துல இயேசுவானவர் எம்மாவுக்கு கடந்து சென்ற, எம்மாவு என்கிற கிராமத்துக்கு கடந்து சென்ற 2 சீஷரிடத்துல பேசும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லும்போது, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்களையும் தம்மை குறித்து எழுதியிருக்கிறவர்களை அவர்களுக்கு காண்பித்தார் என்று சொல்லுகிறார். லூக்கா 24:27 வசனத்திலே
எடுத்தீங்கன்னா வாசிங்க. லூக்கா 24வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலேயும், பாத்துக்கங்க, எழுதின எல்லா வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலேயும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இங்க பவுல் தீமோத்தி அணுகுகிற விதத்தையும் பார்க்கும்போது, தீமோத்தி என்ன நீ கற்பிக்கப்பட்டியோ அதுல நிலைச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்ப உனக்கு பழைய ஏற்பாட்டில இருந்து காண்பிக்கப்பட்ட அத்தனை செய்தி, பழைய ஏற்பாட்டுல காண்பிக்கப்பட்டதான அத்தனை தேவ வாக்கியங்கள்ல நீ கற்றுக்கொள்ளப்பட்ட வாக்கியங்களால கற்றுக்கொள்ளப்பட்ட நீ எதற்கேற்ற விசுவாசத்துக்குள்ளே கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. அப்ப நமக்கு என்ன வெளிப்பாட தேவன் கொடுக்கிறான்னு சொன்னா, தீமோத்தி கற்பிக்கப்பட்ட விதமானது, தீமோத்தி விசேஷமாக பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கையில இருக்கிறதான தேவ வார்த்தைகளினால் கற்பிக்கப்பட்ட விதமானது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திற்குள்ளே அவனை நடத்தினது. உங்களையும் என்னையும் எப்படி எதுக்குள்ள நேரம் நடத்துது? அறுப்பின் பண்டிகைக்கு நேராக நடத்துதா? அப்ப தப்பு போட்டு விட்டுருவாரு. வேற என்ன எலெக்ஷனுக்கு நேரம் நடத்துதா? பெரிய தப்பு போட்டு விட்டுருவாரு. இன்னும் வேற எதுக்கு நேரம் நடத்துது? மாம்சீகத்துல வெறிகொள்ள வைக்கிறதா? பெரிய தவறுதான். நாம் எவ்விதமாய் கற்பிக்கப்படுகிறோம்? நாம் எதினால் கற்பிக்கப்படுகிறோம்? எதை கொண்டு கற்பிக்கப்படுகிறோம்? பிரியமானவர்களை, வஞ்சிக்கப்படாதிருங்கள். அதனாலதான் அவருக்கு தெளிவங்க கொண்டு வந்துட்டாரு. பரிசுத்த வேத எழுத்துக்கள் உனக்கு சிறு வயதிலிருந்து உனக்கு கற்பிக்கப்பட்டதனுடைய காரியமே எதுக்காக? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க. அவ்வளவுதான், அதுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. அப்ப தீமோத்தி கற்பிக்கப்பட்ட விதம் எதுக்காக அப்படின்னா, அவன் ஞானம் உள்ளவன் ஆகணும். எதை பற்றுகிற விசுவாசம்? யாரை பற்றுகிற விசுவாசத்தினால? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. நமக்கு ஒரு கேள்வி வந்துடும், பழைய ஏற்பாட்டுல எங்கேயா கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொல்லி. ஆமா, பழைய ஏற்பாட்டுல எங்க இருக்காருன்னு சொல்றது உண்மையிலே ஒரு அறியாமையான ஒரு கேள்விதான். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல எங்க இருக்கிறான்னு சொல்றதை விட அவர் எங்கும் இருக்கிறாருன்னு சொல்றதுதான் உண்மை உண்மை உண்மை. அவர் எங்க இருக்கிறான்னு கேள்வி கேட்டாதீங்க, அவர் எங்கும் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னார், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும். ஏன் மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் சொன்னார் தெரியுமா? அந்த நாட்கள்ல விசேஷமா பரிசுத்த எழுத்துக்கள்லாம் எழுதப்பட்ட விசேஷத்தை பார்த்தா தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமா தான் எழுதினார். விசேஷமா ராஜாக்கள் மூலம் கூட இல்ல, விசேஷமா தீர்க்கதரிசிகள் மூலமா தான். மோசே ஒரு தீர்க்கதரிசியா இல்லையா? தீர்க்கதரிசி. அவரே தம்மை குறித்து சொல்லும் போது உபாகமத்தின் எடுக்க வேண்டாம், உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 15 மற்றும் 18ஆம் வசனங்களை வாசிக்கும் போது, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் நடுவில், உங்கள் சகோதர நடுவிலே அவர் உங்களுக்கு உங்கள் நடுவில் எழும்ப பண்ணுவார் என்று சொன்னார். அப்ப மோசே ஒரு தீர்க்கதரிசி. நமக்கு எல்லாருக்கும் சரித்திரத்தின் பின்னணி தெரியும். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் ஆகிய 5 ஆகமங்களும் யார் மூலமா தான் எழுதப்பட்டு சொல்றாங்க? மோசே மூலமா எழுதப்பட்டு சொல்றாங்க. உபாகமத்தை தொடர்ந்து வரக்கூடிய யோசுவா, இதையும் கூட சொல்றாங்க. யோசுவா அதை தொடர்ந்து நியாயாதிபதிகள், 1 சாமுவேல் 2 சாமுவேல் இதெல்லாம் சொல்லும் போது சாமுவேல் தீர்க்கதரிசியை சொல்றாங்க. 1 நாளாம் 2 நாளாம் இதெல்லாம் சொல்லும் போது சில பரிசுத்தவான்களை குறித்து சொல்றாங்க. சில தீர்க்கதரிசிகள் வாக்கியம். அதை தொடர்ந்து வாசிக்கும் போதும் தீர்க்கதரிசிகளுடைய காரியங்கள் தான் அதிகமா காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பிரசங்கியை தாண்டிட்டீங்கன்னா, அல்லது உன்னத பாட்டை தாண்டிட்டாலும் எடுத்து என்னதுதான்? ஏசியால ஆரம்பிக்கிறது தான், மல்கிய வரைக்கும் யாருதான்? தீர்க்கதரிசிகள் தான். அப்ப தீர்க்கதரிசிகள், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளுடைய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று சொல்லும் போது, அப்ப தீமோத்தி கற்பிக்கப்பட்ட விதமானது பழைய ஏற்பாட்டு வேத வசனங்கள் தான். நான் இல்லைன்னு சொல்லல, விசேஷமா பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகம் தான். ஏன்னா அவருடைய தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, நியாயப்பிரமாணத்தை குறித்து கொடுத்திருக்காங்க. தீர்க்கதரிசன ஆகமங்களை இந்த தீமோத்திக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா இவை எல்லாவற்றிலையும் இந்த மனுஷன் ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவனாய் எப்பொழுது எப்படி திகழ்கிறான் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. இது அறியணும். அதனாலதான் அதுக்கு முந்தின வசனம் 14 சொல்லிட்டார், நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் என்ன செய்? நிலைத்திரு,
அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கொண்டு வர்றார். இன்னாரிடத்துல கற்றாய்ன்னு சொல்லி நீ அறிஞ்சிருக்கிற, ஆனா எதை பற்றி விசுவாசத்தினால உன்னை நீ நிறுத்த முடியும், ஞானம் உள்ளவனாக உன்னை கொண்டு வர முடியும் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே. அவர் ஏன் கிறிஸ்து இயேசுன்னு சொல்றார்? ஒன்னு கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் சொல்லியிருக்கலாம், ஏன் கிறிஸ்து இயேசுன்னு சொன்னார் அப்படின்னா ஏன் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கலாம்? மாத்தி இருக்கு, என்ன கிறிஸ்து இயேசுன்னு இருக்கு, மாத்தி இருக்குன்னு இல்ல, இதுதான் அசல். கிறிஸ்து இயேசு அப்படின்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல்ல அவர் கிறிஸ்துன்னு வைக்கிறார், தேவகுமாரன். இயேசு அப்படிங்கிற சாயல் மனுஷகுமாரன். உடனே அவர் வேற இவர் வேற அப்படின்னு நினைச்சிடாதீங்க, அது பொய்யிலும் பொய். ரெண்டு பேருமே ஒருவர் தான். தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டா. தேவகுமாரனுக்கு பேர் தான் கிறிஸ்து, மனுஷகுமாரனுக்கு பேர் இயேசு. பாருங்க, ஒரு உண்மையிலேயே ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ரெண்டு வேலை தான், விசேஷமா 2 வேலை தான். ஒன்னு ஒரு டியூட்டி, பள்ளிக்கூடத்துக்கு போவார், அப்புறம் வீட்டுக்கு வருவார். மனைவி இருக்காங்க, மனைவி தன்னுடைய கணவரை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இவர் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லுவார். வீட்டுக்கு வந்தா கணவர், பள்ளிக்கூடத்துக்கு போனா வாத்தியார். ஆனா மனுஷன் ரெண்டு பேரா இல்ல, 2 பேர் ஒரே ஆள் தான். ஆனா 2 விதமான ஸ்தானத்தை பார்க்கிறோம், 2 விதமான சாயலை பார்க்கிறோம், 2 விதமா அவர் அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா மனுஷன் யாரு தான்? ஒருத்தர் தான். அதே போலதான் தேவகுமாரனாய் அழைக்கப்படுகிற கிறிஸ்து, தேவகுமாரனாகிய கிறிஸ்து, ஆவியாயிருக்கிற தேவன், மேசியா என்று சொல்லப்படுகிற கிறிஸ்து உங்களை என்னையும் மீட்கும்படிக்கு இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். மனுஷனுடைய குமாரனாய் அவர் வெளிப்பட்டார். அதான் இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டார். இந்த சத்தியங்களை அறிந்து அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம் சொல்லி, அப்ப பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திற்குள்ளே தீமோத்தேயுவை நடத்தினது நம்மையும் நடத்த வேண்டும். இல்லாவிட்டால் stupidity. நான் சொல்வேன், there is much of stupidity in the doctrines which do not follow Christ Jesus in the Old Testament. பழைய உடன்படிக்கையிலே கிறிஸ்து இயேசுவை தள்ளுவாத அத்தனை வாக்கியங்களும் அது புத்தியினமாய் தான் காணப்படும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறத கவனிங்க, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்துக்குள்ளே உங்களை என்னையும் நடத்தாதவைகள் அது வீணாகத்தான் இருக்கிறது. என்ன எப்படி சொல்றீங்க? ஆமா, ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் தங்க கைக்குள்ளேயே வச்சிருந்த வேதபாரகர் விழுகையை சந்திக்கலையா? கிறிஸ்துவ பார்க்க தவறி மற்ற எல்லாத்தையும் பார்த்தாங்க. பாத்திரங்களை பார்த்தாங்க, செம்பு பாத்திரங்களை பார்த்தாங்க, பலிகளை பார்த்தாங்க, காணிக்கைகளை நல்லா பார்த்து வந்தவங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் இது விற்கணும், ஆலயத்துக்குள்ள என்னென்ன பொருட்கள் கொண்டு வரணும், காசுக்காரரை உள்ள கொண்டு வரணும், புறா விற்கிறவங்களை கொண்டு வரணும், எல்லாத்தையும் அங்க உள்ள எல்லாத்தின்படி அனுபவிச்சு வந்தவங்க. வருஷந்தோறும் அனுசரிச்சாங்க பண்டிகைகளை, எழுத்தின்படிதான் பண்டிகை அனுசரிச்சாங்க. இந்த வேதபாரகர் பரிசேயர் கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்துக்கு வந்துட்டாங்களா? சொல்லுங்க. அவங்க அந்த நிலைமையில இருந்து கெட்டு போனாங்களா இல்லையா? சொல்லுங்க. அதனாலதான் வேத வாக்கியங்களை கவனமா கவனிக்க வேண்டியது இருக்கு. வேத வாக்கியங்களை அவங்களும் பெற்றிருந்தாங்க, ஆனா அதுல யாரை பார்க்க முடியாம போயிட்டாங்கன்னா, ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாக்கத்தக்க கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்திற்குள்ளே அவர்கள் வரவில்லை. அதனாலதான் அங்க எழுதப்பட்டிருக்கு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், 2 காரியம் இருக்கு. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும். இந்த உபதேசத்தை பாருங்க, உபதேசம், கடிந்து கொள்ளுதலுக்கு அவங்க இடமே கொடுக்கல. சீர்திருத்தல் இருக்கு. பெரிய காப்பு நாடாக்களை பெரிதாக்கி நீளமான அங்கி உடுத்திக்கிட்டு வீதியில உலாவி வந்து முதன்மையான ஸ்தானங்களை, முதன்மையான ஆசனங்கள் மேல விரும்பி அதுல உட்காரணும்னு சொல்லி விரும்பினவங்க, சந்தை வெளிகளில் ஜனங்களால ரபி என்று அழைக்கப்படுவதை விரும்பினவர்கள். சீர்திருத்தல் இல்ல. நீதிய படிப்புகள் இருந்துச்சா? ஃபுல்லா அநீதி, எல்லாரையும் ஏமாத்துறது. இதான் அன்னைக்குள்ள வேதபாரகர், பிரதான ஆசாரியர், சதுசேயர், நியாய சாஸ்திரிகள், பரிசேயர் ஆகியவருடைய நீதியாக காணப்பட்டது. அவர்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ள வரல. ஆனா தீமோத்தேயு குறித்து வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது, கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ள நீ வரும்படிக்குதான்
அதன் மூலமாக உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். எவ்வளவு மேன்மை! எதுக்காக இந்த கிறிஸ்தவம்? எதுக்காக இந்த பழைய ஏற்பாடு? பிரியமானவர்களே, எதற்காக இந்த பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த வேத எழுத்துக்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது? அறியணும் பிரியமானவர்களே. கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்துக்குள் உங்களை என்னை நடத்துகிறதா? தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டா இந்த சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறதா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிற சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறதா? அதுதான் தேவபக்திக்குரிய மகா ரகசியம். 2 தீமோத்தேயு 3 பார்த்துட்டு இருக்கமே, இந்த 14-15. இவ 1 தீமோத்தேயுக்கு வாங்களேன். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14-15 இப்ப ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14 வாசிக்கலாம். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன், தாமதிப்பேனே ஆகில். நல்ல கவனிங்க. நான் ஒருவேளை உன்கிட்ட வர்றதுக்கு ஒருவேளை தாமதம் ஆயிட்டுனா, தேவனுடைய வீட்டில் நடக்கும் வகையை பாருங்க, அழகா சொல்றார். தேவனுடைய வீட்டில் நடக்கும் வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். நான் வந்து உனக்கு சொல்ல முடியாட்டாலும் உனக்கு எழுத்துல சொல்றேன். தேவனுடைய வீட்டில் நடக்கும் வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். என்ன எழுதுறார்? அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், பாருங்க, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அன்றியும் பாருங்க, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. பாருங்க, தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மை உள்ளது. தேவன் எதுல வெளிப்பட்டார்? பாருங்க, இததான் அங்க காமிச்சு கொடுக்கிறார். தேவனுடைய வகை, தேவனுடைய வீட்டில நடக்கிற வகை எதுன்னு நீ அறியணும்னு சொல்லி கொடுக்கிறார். தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மை உள்ளதான். அது என்னது அப்படின்னு சொன்னா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிரிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அவ்வளவுதான். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்படுற இவ்வளவுதான். அதனாலதான் நம்முடைய இந்த சபையினுடைய ஒட்டுமொத்த செய்தியை எதுக்குள்ள உள்ளடக்கலாம்னா, 4 விஷயங்கள் உள்ளடக்கிடலாம். அவ்வளவுதான். இதை தாண்டி வெளியில போனாங்கன்னா அவங்க யாருமே இங்க செய்தி கொடுக்க முடியாது. குமாரனுடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் மற்றும் அவர் மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டு பிதாவின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறது, அவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறது. இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவரை குறித்து அவர் வீற்றிருக்கிற அனுபவம் நமக்கு எந்த வெளிப்பாடு நமக்கு தருகிறது என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் என்று எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம். பாருங்க, தமது மூலமா தேவனிடத்துல சேரலுக்கு அவர் எப்பொழுது என்ன செய்யறாராம்? வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையாய் இருக்கிறார். அப்ப நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லமை உடையவர் அப்படிங்கிறது எதனாலதான் தெரியுதுன்னா, அவர் மகிமையில ஏறெடுக்கப்பட்டு பிதாவின் வலது பரிசத்துல வீற்று இருக்கிறார். எப்பொழுதும் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறார். எப்பொழுதும் ஒரு உயிரோடு இருக்கிறார். அப்போ நம்ம அதான் நம்முடைய விசுவாசம். விசேஷமா சுருக்கமா சொல்றேன், அவர் பாடுபட்டது அதெல்லாம் கொண்டு வரல. அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மற்றும் அவர் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருத்தல், இந்த 4 தான். இந்த 4 விசேஷித்த காரியங்கள்ல தான் எல்லா சத்தியங்களும் உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அவ இப்பொழுதும் வாசிக்க கேட்ட இந்த 1 தீமோத்தேயு எழுதும்போது சொல்றார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோமே. 14, 15, 16 ஆகிய 3 வசனங்களை பார்க்கும்போது தேவபக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மையானதா. 14ஆம் வசனத்தை சொல்லிதான் சொல்றார், நான் உன்னிடத்துக்கு வருவதற்கு தாமதமானால் நீ தேவனுடைய வீட்டில நடக்கிற வகையை நீ அறியணும். அதை நான் உனக்கு எழுதுறேன். நேரில் வந்தா சொல்லுன்னு வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நான் வர்றதுக்கு தாமதமானா தேவனுடைய வீட்டுல நடக்கிற விதத்தை வகையை நீ அறிஞ்சிக்க. தேவனுடைய வீட்டுல இதான் நடக்கணும். எது? தேவபக்திக்குரிய மகா ரகசியம். அந்த ரகசியம் மகா மேன்மை உள்ளது.
அப்ப மகா மேன்மை உள்ள அந்த ரகசியம் இதுதான் அங்க வெளிப்படுத்தப்படணும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு ஆரம்பிக்கிறார். முடிக்கும் போது என்னது? மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டா. இதுதான், இதுலதான் சபை நிக்கணும். இதுல நிக்கலன்னா அடுத்த வசனம் பாருங்க, குண்ட தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. அடுத்த வசனம் எங்க ஆரம்பிக்கு? 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துக்கு வந்துச்சு. அதுக்கு அடுத்த வசனத்தையே பாருங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லிட்டாரு. எப்படிதான் ஆரம்பிக்கு பாத்தீங்களா? ஆகிலும் சொல்றார். உடனே பிசாசுகளின் உபதேசம் உள்ள வந்துடக்கூடாது. அதுதான் சொல்லி கொடுக்கிறார். இதுதான் தேவனுடைய வீட்டுல நடக்கிற வகை. தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறார். இதுதான் தேவனுடைய வீட்டுல நடக்கிற வகை. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு அவர் எவ்விதமாய் உயிர்ப்பிக்கப்பட்டு, அவர் எவ்விதமாய் மனுஷர்களால் காணப்பட்டு, எவ்விதமாய் தேவதூதர்களால் அறியப்பட்டு, எவ்விதமாய் விளங்கப்பட்டு பண்ணப்பட்டு, எவ்விதமாய் மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டாருங்கிற அந்த வெளிப்பாடு தான் தேவனுடைய வீட்டுல நடக்கிற வகை. அதான் எதுக்கு எழுதுறாருன்னா, நான் உன்கிட்ட வர்றதுக்கு பாக்குறேன், ஆனா நான் வர்றதுக்கு தாமதமானா தேவனுடைய வீட்டுல நடக்கிற வகைய உனக்கு நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி காண்பிக்கிறார். அந்த வீடு எவ்வளவு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும். அப்ப அப்படி இருக்கணும்னா தேவபக்திக்குரிய மகா மேன்மையான அந்த ரகசியத்தை உனக்கு காமிக்குன்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு, ஆகிலும் தொடர்ந்து எழுதுறாரு. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, பாருங்க, மனசாட்சியில சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே அநேகர் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும், அது என்ன போட்டிருக்கு? அநேகர் இல்ல, ஆவியான வெளிப்படையா சொல்லபடி சொல்லுங்க. மாயத்தினாலே, பாருங்க, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், பிசாசுன்னு போடல, எப்படி போட்டிருக்கு? பிசாசுகளின், ஒவ்வொரு பிசாசா வந்துட்டு இருப்பான் போல, எத்தனை பிசாசு தெரியல, பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பாருங்க, தீமோத்தேயும் ஒரு கட்டத்துல பார்த்தா அவனும் யூதன் தான். ஒருவேளை நீங்க இப்படி கூட சொல்லலாம், யூத கிரேக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கே பாதி யூதன் பாதி கிரேக்கன் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அவனும் ஒரு விதத்துல என்னதுதான்? யூதன் தான். யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் பவுல் இருந்தது போல இவரும் யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன். தாய் மூலமா இவர் யூதன் அறியப்படுவா, தகப்பன் மூலமா கிரேக்கன் அறியப்படுவா. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், இவங்க எல்லாருமே யூதர்கள். இந்த யூதர்கள் வேத வாக்கியங்களை தவற விளங்கிட்டாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா பிசாசு உபதேசம் மாதிரி ஆயிடுச்சு. சத்திய வார்த்தைகளையே கொண்டு, அதான் போட்டிருக்கு, கள்ள கிறிஸ்துக்கள் எழுதுறாரு. எவ்வளவு பயங்கரம் எழுதுறாரு பாருங்க. கள்ள கிறிஸ்துக்கள் அப்படின்னு எழுதுறாரு. கள்ள அப்போஸ்தலர்கள் அப்படின்னு எழுதுறாரு. எங்க 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் எடுக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் எழுதுறாரு. அவங்க எல்லாரும் கள்ள அப்போஸ்தலர்கள் இப்படி எழுதுறாரு. எதை காமிச்சு கொடுத்துட்டு எழுதுறாரு? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல சபை கற்புள்ள கன்னிகை என்கிற அந்த அடையாளத்தை பெற்றிருக்குன்னு காமிச்சு கொடுத்துட்டு, கிறிஸ்து ஒரே புருஷன் அப்படிங்கிறத காண்பித்து கொடுத்துட்டு, அப்ப சர்ப்பமானது ஏவாளை எப்படி வஞ்சித்தது அதை தொடர்ந்து அவர் எழுதி கொடுக்கிறார். நீங்க தாராளமா பைபிளை பார்க்கலாம். ஒளியினுடைய தூதன் சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே அப்படின்னு எந்த அதிகாரத்துல சொல்லி கொடுக்கிறாரு? நீங்க அங்க போயிடக்கூடாது. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் பாதிக்கு போகாதீங்க. முதல்ல பாருங்க. முதல்ல அவர் சொல்ற, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை என்ன செஞ்சது? அதான் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் எழுதுறார். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படைய சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன செய்வாங்க? விலகி போவார்கள்னு எழுதியிருக்கு. எதை விட்டு விலகி போவாங்க? ஆனா தீமோத்தேயு விசுவாசத்தை விட்டு விலகி போகல. பாட்டிக்குள்ள இருந்தது, தாய்க்குள்ள வந்தது. இப்போ அடுத்த 3வது தலைமுறையாகி இந்த தீமோத்தேயுக்குள்ளேயும் அந்த விசுவாசம் வந்தது. இப்ப இங்க கவனிக்கணும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல பார்க்கும்போது அதை நம்ம அடையாளம் கண்டுகொள்ளணும். தீமோத்தேயு கற்பிக்கப்பட்டவைகள் அப்படிங்கிற இந்த தலைப்புல நம்ம தீமோத்தேயுவுக்கு கற்பிக்கப்பட்டவைகள்,
அப்ப நாம் எதனால் கற்பிக்கப்படணும், எதனால் கற்பிக்கப்படக்கூடாது, எந்த உபதேசத்தினால கற்பிக்கப்படணும்? நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை உடனே பழைய ஏற்பாடு பரிசுத்த பைபிள் தானே, அதுவும் ஏசப்பா வார்த்தை தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க பலி செலுத்திடுவீங்களா? அப்போ ஏசப்பா தானே சொல்லியிருக்கிறாங்க. லேவியராமம் முதல் 7-8 அதிகாரங்களை வாசிக்கும் போது என்னெல்லாம் பலி செலுத்துறேன்னு சொல்லி, பான பலி, போஜன பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அசைவாட்டும் பலி, சமாதான பலி, இப்படின்னு சொல்லி பலிகளை குறித்து எவ்வளவு காரியங்களை பேசியிருக்கிறா. அப்ப நீங்க பலி செலுத்திடுவீங்களா? அப்போ ஏசப்பா வார்த்தைன்னு சொல்லி பலி செலுத்தலாமா? பலி செலுத்தக்கூடாது. அப்ப இந்த பலிகள் எல்லாம் நமக்கு புதிய ஏற்பாட்டுல யாரை தான் காண்பித்து கொடுக்கு? யாரை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ளதான் இந்த பலிகள் நம்மளை நடத்துகிறது. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம். அதனாலதான் இங்க நம்ம பார்க்கிறோம், 2 விதமான உபதேசங்களை காமிச்சு கொடுக்கிறாரு. அது தீமோத்தேயுக்கும் சரி, கொரிந்து சபைக்கும் சரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொரிந்து சபைங்கிறது ஒட்டுமொத்த ஒரு சபையை குறிக்கி. தீமோத்தி ஒரு தனிப்பட்ட மனுஷன். உன் எழுத்தின்படி சொல்றேன், எல்லாமே எல்லா சபைக்கும் எல்லாத்துக்குமே உரியதுதான். எவருக்கும், விசுவாசிகளாகிய எல்லாருக்குமே உரியதுதான். ஆனா நான் எதுக்கு அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்றேன்னா, கொரிந்து ஒரு ஹோல் காங்கிரிகேஷன், ஒரு முழு சபைக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்ப பைபிள் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு பணசத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்றது போல ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஆலோசனை கொடுக்கறதா இருந்தாலும் சரிதான், ஒரு முழு சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளா இருந்தாலும் சரிதான், எல்லாமே எதுக்கு நேரம் நடத்துது பார்த்தீங்களா? கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்துக்கு நேராக நடத்துகிறது. அப்ப 2 இடத்திலுமே காமிச்சு கொடுக்க, தீமோத்தேயுக்கு காமிச்சு கொடுக்கும்னு சொல்றாரு. இப்போ ஒண்ணு தேவ பக்திக்குரிய மகா மேன்மையான ரகசியம் இருக்கு. அது தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டால் முடிவில் நினைச்சிட மகிமையில எடுத்துக் கொள்ளப்பட்டாருங்கிற அந்த வெளிப்பாடு இருக்கு. அதே சமயம் இதையும் பார்த்துக்க, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் சொல்லி சொல்றார். அதையும் காமிச்சு கொடுக்கிறார். முழு சபையை குறித்து இங்க 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல காமிக்கும் போது, ஆகிலும் சர்ப்பமானது, 2 கொரிந்தியர் 11:3 சொல்லுகிறது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டே இருக்கும்போதுதான் சர்ப்பத்தின் தந்திரத்தினால வஞ்சிக்கப்பட்டா பாத்தீங்களா? இதை சொல்லிக்கிட்டே வரும்போதுதான் அங்கே 13ஆம் வசனத்துல சொல்லிட்டாரு. 13ஆம் வசனத்துல, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஒளியின் தூதன்கிறவன் நல்ல தூதன் தான், அதை கெட்ட தூதன் சொல்லிடாதீங்க. ஆனா சாத்தான் என்ன செய்யறான்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்கிறான். அவனுங்க பாருங்க, கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்கள், தரித்து கொண்டவர்களா இருக்கிறார்கள் சொல்லிதான் சொல்றார். அது ஆச்சரியம் இல்ல, சாத்தானும் யாருடைய வேஷத்தை தரிச்சுக்கிறான்? ஒளியினுடைய. அவனே இருளுக்கும் உள்ளானவன். அவன் யாருடைய வேஷத்தை தரித்துக்கிறான் பாருங்க? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும். எதுக்காக இதை காமிச்சு கொடுக்கிறாரு? சபை வஞ்சிக்கப்படக்கூடாது. அப்ப நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, அப்போ கணவன் மனைவி அப்படிங்கிற அப்படிப்பட்ட உறவுல சபை என்ன செய்ய வேண்டியதுன்னா கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டியது இருக்கு. அப்ப ஏன் இந்த இடத்துல கற்புள்ள கன்னிகை ஒரே புருஷன் சொல்லி, ஒரே புருஷன் கிறிஸ்து? அப்போ சபை எப்படி காமிச்சு கொடுக்காரு பாத்தீங்களா? ஒரு மணவாட்டிக்கு அடையாளமா, கிறிஸ்துவ மணவாளனுக்கு அடையாளமா காண்பித்து கொடுக்கிறாரு. இதைத்தான் எபேசிய சபைக்கு காமிச்சு கொடுக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 31ஆம் வசனத்துல பார்க்கும்போது, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனின் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சபையை பற்றி என்ன செய்றேன்? சொல்லுகிறேன். இங்கேயும் ரகசியம் சொல்றாரு. 1 தீமோத்தி 3:16 ரகசியத்தை சொல்றார். யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மையானது அப்படின்னு சொல்றார். தேவ பக்திக்குரிய ரகசியம். அப்ப எபேசியில ரகசியம் சொல்லி சொல்றார். எபேசியர் 3வது அதிகாரத்திலையும் அந்த ரகசியம் சொல்றார். இது எல்லாத்தையும் நீங்க ஆராய்ந்து பார்த்தா அந்த ரகசியம் என்னது? குமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டா. தாராளமா நீங்க பைபிள பார்க்கலாம். ஏன்னா அங்க புருஷனும் தன் தகப்பனின் தாயும் விட்டு பிரிந்துன்னு சொல்றாரு. தன் விட்டு தன் மனைவியுடைய சேர்ந்திருப்பான், ஒரே மாம்சமா இருப்பான். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம். 30ல தானே சொல்றாரு. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம். நாம் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களா இருக்கிறோம்.
என்ன, தேவனுக்கு மாம்சமும் ஆவியா இருக்கிற தேவனுக்கு மாம்சமும் சரீரமும் இருக்குதா? மாம்சமும் எலும்பும் இருக்கிறதா? ஆவியா இருக்கிற தேவனுக்கு கிடையாது. அப்ப அது எதை சொல்ல வர்றாருன்னு தெரியுதா உங்களுக்கு? குமாரனுடைய கிறிஸ்துவினுடைய மாம்ச பிறப்பை காண்பித்து கொடுக்கிறா. இதை அறியணும். இதைத்தான் தீமோத்தி அறிந்து கொண்டா. இதுதான் நம்மளை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவர்களாய் மாற்றும். இந்த செய்திக்கு இன்னொரு தலைப்பு கூட வச்சுக்கலாம். ரட்சிப்பு கேட்ட ஞானம். ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவர்களாக்குகிறது. ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசம். நீங்க சாதாரணமா கிறிஸ்து இயேசு இயேசு கிறிஸ்து எப்படியோ சொல்லிட்டு போறோம் அப்படி நினைச்சிடாதீங்க. குமாரன் கிறிஸ்து உங்களை என்னையும் மீட்பதற்கு மட்டும் இல்ல, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பாவத்தை பரிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. பாவத்தை பரிகரிக்க தான் ஒரே நிமிஷத்துல டக்குன்னு முடிச்சிருவாரு. நம்ம சிறு வயதுல இருந்து செய்த இன்னைக்கு வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவாரு. இதுக்கப்புறம் நம்மளை பரிசுத்தமா நடத்துறது எப்படி? அதுக்குள்ள தீர்வையும் அவர் செய்தா. அதனாலதான் பாவங்களை பரிகரிக்கிறத மட்டும் செய்யல, பாவத்தன்மை கொண்ட ஒட்டுமொத்த பழைய மனுஷனையும் அவர் சிலுவைக்கு கொண்டு போனா. அதனாலதான் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சிலுவையும் நீங்க வெவ்வேறா பிரிச்சு பார்க்கணும். அது எப்படியே பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அவருடைய அற்புத அடையாளங்கள், அவர் செய்த அற்புத அடையாளங்கள், ஊழியத்தையும் அவருடைய பிரசங்கத்தையும் பிரிச்சு பார்க்க முடியும்ல. அவருடைய பிரசங்கம் ஒரு பகுதியில் இருக்கு, அவருடைய அற்புத அடையாளங்கள் இன்னொரு பகுதியில் இருக்கு, அவர் மரித்தது ஒரு பகுதி, அடக்கம் பண்ணப்படுது இன்னொரு பகுதி. அதே போல அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சிலுவையும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பாருங்க. அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய சிலுவையினால பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷன் சாகுறான், செத்து போகிறான். எவ்வளவு ஒரு வெளிச்சம்! சிலுவையினால நீங்க நானும் பாவ மன்னிப்பை பெற்றேன்னு சொல்லி பைபிள் இல்லை. சிலுவையினாலே பாவ மன்னிப்பை பெற்றீர்கள் அப்படிலாம் இல்லை. அவருடைய இரத்தத்தினாலே, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லிதான் கொலோசியர் 1:14 வாசிக்கிறோம், எபேசியர் 1:7 வாசிக்கிறோம். இங்க எழுதி போட்டிருக்கிறேன், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயா கழுவப்பட்டிருக்கான்னு போட்டிருக்கு. பழைய மனுஷனை கழுவ முடியாது, ஞாபகம் வச்சுக்கங்க. பழைய மனுஷனை கழுவுறது அது ஒரு தப்பான டீச்சிங். கழுவுறது கிடையாது. அவனுக்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்டது தான். பழைய மனுஷனை கழுவிட்டு இருக்க போறீங்களா? நம்மளும் கழுவி தான் இருக்கோமோன்னு தெரியல. பாவங்களை தான் நீக்கிறார், நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவருடைய ரத்தம். ஆனா பழைய மனுஷனுக்கு தீர்வு என்ன தெரியுமா? பழைய மனுஷனே போன்னு சொன்னாலும் முடியாது. பழைய மனுஷனுக்கு ஏதாவது பிரசங்கம் பண்ண போறோமா, நீ இப்படிதான் வாழணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க தெரியுமா? நம்முடைய பழைய மனுஷனுக்கு தீனி கொடுங்க. எப்படி கொடுக்காங்கன்னா, அவனுக்கு அறிவுரை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், பைபிள் அப்படி சொல்லல. பழைய மனுஷனுக்கு ஒன்னே ஒண்ணுதான், our old man must be crucified, அவ்வளவுதான். all we should do அதான் சொல்றேன், all we should do is nothing but crucify our flesh. மாம்சத்தை சிலுவையில் அறையதை தவிர, அப்ப பாவத்தை நீக்கிறதுக்கு, பாவத்தை பரிகரிக்க, பாவத்திலிருந்து நம்மளை சுத்திகரிக்க, பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு பாவத்திலிருந்து நம்மளை மீட்க அப்படி ரத்தம் சிந்தப்படுது. அதனாலதான் பார்க்கிறோம், பாவத்தில் எல்லாத்திலிருந்து மீட்கிறதுக்கு ஒரு ரத்தத்தை அன்று வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபிரேயர் 9வது அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று எபிரேயர் 9:22 சொல்லுகிறது. எல்லாம் வசனம் தான், வசனத்தை தாண்டி எங்கேயும் போகல. அவர் இரத்த சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. சிலுவை எதுக்காக? அவர் ரத்தம் சிந்திருக்க வேண்டியதுன்னு சவுக்கிச்சு அடிச்சாங்களே, சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலே சவுக்கிச்சு அடிச்சாங்களே, ரத்தம் சிந்தியாச்சு இல்ல, அதனால முடிச்சு விட்டுற வேண்டியதுன்னு. அப்ப இத்தனை அடி அடிச்சாச்சியா, அடிச்சு அவரை அப்படி கொண்டு போயிருங்க, அல்ல அடிச்சடிச்சு கொண்டு அப்படி விட்டுருக்கலாம்ல. எதுக்கு சிலுவையை காண்பிக்கிறா? சிலுவையில் அவருடைய கைகள் கால்கள் மாம்சம் அடிக்கப்படுகிறதே எதுக்காக? இங்க அடிக்கப்படும் போது கூட அவருடைய சரீரம் அங்கெங்கும் அசைஞ்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா சிலுவைக்கு போகும்போது கம்ப்ளீட்டா அந்த மாம்சம் நமக்காக மாம்சமான தேவன் சிலுவையில பலியாகி ஒரே இடத்துல அப்படி பலியாகி நிற்கிறார். அதனாலதான் இங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக.
பாவங்கள் ஒளிந்து போகும் ஒரு டர்ன் போடல. நம்ம வசனத்தை தெளிவா படிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்ல முதல் 2 அதிகாரங்கள்ல பாவங்களை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. முதல் 2 அதிகாரங்கள்ல. 3வது அதிகாரம் 3, 4, 5ல அப்படி ரத்தத்தினால பாவ மன்னிப்பை பெறலாம் அப்படிங்கறத, பரிசுத்தமாகுதல் உண்டாகுதுங்கிறத பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா 6வது அதிகாரத்துக்கு வரும்போது இன்னொரு சாப்டர் வந்துருது. இப்ப பழைய மனுஷனை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். 5வது அதிகாரம் வரைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட விதத்தை குறித்து, பரிசுத்தமாகுதலை குறித்து, சுத்திகரிப்பை குறித்து, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்படுகிறதை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீதிமானாக்கப்படுகிறதை குறித்து, இதெல்லாம் குறித்து பேசுறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு உதாரணம் ரோமர் 5:9 சொல்லுது, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாம் என்று சொல்லி காண்பித்து கொடுத்துட்டு 6வது அதிகாரத்துக்கு வரும்போது இன்னொரு டீச்சிங், 2வது ஒரு பகுதியை காமிச்சு கொடுக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய இன்னொரு அடுத்த பகுதிக்குள்ள நான் போகிறதுக்கான காரியங்களை காமிச்சு கொடுக்கிறதா ரோமர் 6:6ல பார்க்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷனை கழுவி அப்படி அது கிடையாது. பழைய மனுஷனுக்கு நீங்க என்ன அறிவுரை கொடுத்தாலும் நீங்க என்ன சொல்லி கொடுக்காங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், கோவப்படாத, எரிச்சல் அடையாத, கணவன் மனைவிக்குள்ள அன்பா பேசுங்க. யாருக்கு டீச் பண்றீங்க? ஆதாமுக்கா? Adam needs to be taught no more, but he must be crucified. அவனுக்கு யாரும் டீச் பண்ண வேண்டாம். ஆதாமுக்கு பாடம் எடுத்து என்ன செய்ய போறோம்? ஆதாமுக்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா? எந்த விசுவாசத்துல நம்ம ஆதாம ஒட்டுமொத்தமா கதையை முடிக்கலாம் அப்படின்னு கேட்டா, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்கிற அந்த சத்திய வார்த்தைகளை விசுவாசிப்பதின் மூலமாய். அதனாலதான் அந்த வேறுபாடு நமக்கு தெரியணும். இரத்தத்தை குறித்த வெளிப்பாடு, அவருடைய சிலுவையை குறித்த வெளிப்பாடு. உடனே அது எங்கேயோ தூரம் இருக்கு, இது எங்கேயோ தூரம் சொல்லல. ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. அப்போ பாவத்தை பிறப்பிக்கிறவன் யாரு? பழைய மனுஷன் தான். இப்ப இவன் ரெண்டும் தொடர்பு. அப்போ பிளட்டும் கிராஸும் அவர் இன்டர்லிங்க்ஸ், அவர் இன்செப்பரபிள். அது இதையும் பிரிக்க முடியாது. நான் கேட்க, பாவம் இப்ப என்னுடைய பாவத்தை என்னையும் பிரிக்க முடியுமா சொல்லுங்க? ஒண்ணுக்குள்ளதானே கிடக்காங்க. ஒண்ணுக்குள்ள பின்னி தானே பாக்குறீங்க. அப்ப பாவத்தையும் ஆதாமையும் பிரிக்க முடியுமா? பாவத்தையும் பழைய மனுஷன் பிரிக்க முடியுமா? பாவத்துக்கே பழைய மனுஷன் தானே காரணம். ஆனா வேறு பிரிக்கிறார் பாருங்க. முதல் பகுதியில் ரத்தத்தினால மீட்கப்படுறதை பத்தி பேசுறாரு. 2வது சிலுவையினால பழைய மனுஷன் முடிவு கட்டப்படுகிறதை காண்பிக்கிறார். இவ்விதமான சத்தியங்களை தான் தீமோத்தேயுக்கு ஆண்டவர் கற்பித்துக் கொண்டே இருந்தா. இன்னைக்கும் பிரியமானவர்களே, அந்த காலத்துல இருந்தது போலதான் இன்னைக்கும் இருக்கு. அன்னைக்கும் பழைய ஏற்பாடு இருந்தது, இன்னைக்கும் பழைய ஏற்பாடு இருக்கு. அன்னைக்கும் பழைய ஏற்பாட்டை பார்க்க வேண்டிய பிரகாரமாய் பார்க்காததுனாலே அநேக ஆயிரக்கணக்கானோர் எடறி விழுந்தாங்க. இன்னைக்கும் பழைய ஏற்பாட்டை குறித்து, பழைய ஏற்பாட்டை பார்க்க வேண்டிய பிரகாரமா பார்க்காமல் இன்னைக்கு ஏதோ கள்ள ஊழியர்கள் சொல்றாங்கன்னு சொல்லி என்னத்தையோ கேட்டுட்டு அதுல சொல்லப்பட்டதுக்கு செவி கொடுக்கிறதுனால இன்றைக்கும் அநேகர் அழிவையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், இடறி போகிறார்கள். கேட்டது ஏசப்பா வார்த்தை, என்னப்பா நீ பேசுற? அப்ப பரிசேயர், வேதபாரகர், பிரதான ஆசாரியர் இது சாத்தான் வார்த்தையா சொன்னாங்க. நியாயப்பிரமாணத்தை மோசே, எங்களுக்கு ஆபிரகாம், நாங்க எங்க இருந்து வந்தோம் தெரியுமா? எப்பா, மோசே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறான். ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தா, மோசே என்னை குறித்து சாட்சி கொடுத்தான். ஏன் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த மகிமையை கண்டு பேசுறான்னு சொல்லி அவர் சொல்லாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41ஆம் வசனத்துல ஏசாயா மகிமையை கண்டானே, மோசைய மகிமையை கண்டானே, ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தாரு. ஈசாக்கு கடத்தும் போது அதுல நான் தான் அதுக்கு பதில பலியானதுக்கு நான் தான் அதுக்கு அடையாளம். எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே வர்றாரு பாருங்க. இங்க தாவீது குறித்து கவனிக்கும் போதுமே தீமோத்தேயுக்கு தாவீது குறித்து பேசுற, தாவீது சன்னதியில் எழுப்பப்பட்டவர் சொல்லி 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றார், தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷ நிமித்தம் தான் நான் பாதகனை போல கட்டப்பட்டு துன்பங்களை அனுபவிக்கிறேன். வேத வசனமோ என்ன செய்யப்படல? சத்தமா சொல்லுங்க. வேத வசனமோ சத்தமா சொல்லுங்க. கட்டப்பட்டு இருக்கவில்லை. ஏன் கட்டப்பட்டிருக்கலன்னு சொல்றாரு? ஏன்னா கொஞ்சம் கவனிங்க. தாவீது வம்சத்தை ஏன் சொல்றாருன்னு அதுக்கு அடுத்து நான் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். சொல்றதுக்கு நிறைய வாக்கியங்கள் இருக்கு.
நிறைய பார்க்கலாம். ஆதியாமத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு வாக்கியங்கள் இருக்கு. இவைகளால தான் யாரு தீமோத்தி கற்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அதனாலதான் இவர் பரிசுத்த வேத எழுத்துக்களை கற்றுக்கொண்டது எல்லாமே இவர் எதுக்கு நேரா தான் நடத்திச்சு அப்படின்னு கேட்டா, கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ளதான் கொண்டு வந்தது. அப்ப நம்மையும் அப்படிதான் கொண்டு வரணும். இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்திற்குள் கொண்டு வராத பட்சத்தில் நாமும் பரிசேயரை போல பரிதபிக்க வேண்டியதுதான். நாமும் சதுசேயரை போல சறுக்கி விழுந்துட வேண்டியதுதான். நாமும் பிரதான ஆசாரியரை போல பின்வாங்கி போயிட வேண்டியதுதான். நாமும் நியாயசாஸ்திரிகளை போல நிச்சயமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட வேண்டியதுதான். பிரியமானவர்களே, கவனம் கவனம். இங்க இங்க எவ்வளவு அழகா காமிச்சு கொடுக்கிறார் பாருங்க. என்னுடைய சுவிசேஷத்தின்படி மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். அடுத்து என்ன பார்க்கிறோம்? இல்ல அதுக்கப்புறம் ஒண்ணு காரியம் சொன்னேன். வேதவசனமும் என்ன செய்யல கட்டுப்பட்டு. இதுக்கு காரணம் என்னன்னா, ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்க பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை குறித்து பேசுறார். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் நீதி செலுத்துகிற ஊழியம் என்று காண்பிக்கிறார். ஒரு ஊழியத்துக்கு பழைய உடன்படிக்கை காட்டிலும் புது உடன்படிக்கை மகிமை எவ்வளவு பெருசுன்னு காமிச்சு கொடுக்கிறார். காமிச்சு கொடுத்துட்டு பாருங்க, 13ஆம் வசனத்துல சொல்றாரு. 13ஆம் வசனத்துல 2 கொரிந்தியர் 3:13 நான் வாசிக்கிறேன். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் என்ன செய்யறது இல்ல, போடுகிறது இல்ல. அப்ப என்ன அர்த்தம் தெரியுதா? அவன் முக்காடு போட்டா என்ன அர்த்தம்? முக்காடு போட்டுட்டாலே ஒரு மறைவுன்னு அர்த்தம். முக்காடுனாலே ஒரு மறைவு. அப்போ பழைய உடன்படிக்கை எப்படிதான் இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுக்காருன்னா, அந்த முக்காடு எதுக்கு அடையாளமா இருக்குன்னு பாத்துக்கங்க. ஐயோ, அந்த பிரகாசம் வெளியே பார்த்தவங்களால பார்க்க முடியாது. அன்னைக்கு அவங்க பார்க்க முடியாது, அப்படிதான் இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மறைவா இருந்துச்சு. இவன் பாருங்க, நாங்க போடுறது இல்ல. ஏன்னா புதிய உடன்படிக்கையில் அவர் வெட்ட வெளிச்சமா வெளிப்படுத்தப்பட்டாயிடுச்சு. அன்னைக்கு மறைவா இருந்தது. நீங்க பழைய உடன்படிக்கையில பழைய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல கூட கிறிஸ்து இயேசு நீங்க பார்க்க முடியாது. ஏதாவது இருக்கா? கிறிஸ்து இயேசுன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல, ஒரு இடத்துல இயேசுனாவது கிறிஸ்துனாவது எழுத்தின்படி ஒரு இடத்துல எழுதல. அப்ப அங்க அவன் முக்காடு தான் இருக்கு. அப்ப அதான் சொல்றாரு, முக்காடு போட்டு கொண்டு போல நாங்கள் போடுகிறது இல்ல. 14 அடுத்த வசனத்தை பாருங்க. ஏன்னா பாருங்க, அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினால என்ன செய்யப்படுது? இவர்தான் நீக்கி இனாகிரேட் பண்ணணும். புது உடன்படிக்கையை தோற்றுவிக்க ஆரம்பிக்கிறது இவர்தான் ஆரம்பிக்கணும். அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு முகத்துல இல்ல, அகத்துலதான் இருக்குதான். அதான் சொல்றார், அந்த முக்காடு இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கு. அதனாலதான் அந்த வெளிச்சம் இல்லை. இன்னைக்கும் இருக்காங்க. இன்னைக்கும் மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது ஆபிரகாமுக்கு ஆடு மாடு கொடுத்தீரே, எனக்கு தருவீராக அப்படின்னு கேட்காங்க. ஐயோ, பயங்கர ஸ்டூபிடிட்டி. இது ஆதி அப்போஸ்தலர்கள் யாரும் கேட்டு பெற்றுக்கிடலையே. எப்படி கொண்டு போயிட்டாங்க பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து உடனே என்ன எழுதுறாரு? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அப்படின்னு எழுதுகிறார். உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பிக்குதல், இவைகளுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஆனா இன்னைக்கு விட்டா சொல்லிடுவாங்க, இவைகள் எல்லாம் எதுக்காக, எவைகளுக்கு பிரயோஜனமா இருக்கிறது? லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. உண்மைதானே? இதை எடுத்தானே விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டு அப்படியே பேசிட்டார் பிரதர், எனக்கு கார் தருவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப நீதி படிப்பு வேற ஏதாவது இருக்கா? நீ பாருப்பா, இன்னும் இருதயத்துல முக்காடு தானே இருக்கு. நீ தீமோத்தி கற்பிக்கப்பட்டது போல நீ கற்பிக்கப்படலையே. தீமோத்தி அந்த யூத வம்சத்து வழியா தானே வந்தான், அவன் கற்பிக்கப்பட்டது போல படலையே. கடிந்து கொள்ளுதல், அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் எங்களை இவ்வளவு காரு தந்து எங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு, பணம் தருவாரு, வேலை தருவாரு. இன்னும் முக்காடு மேல இருக்குதே. கிறிஸ்துவினால் அது இன்னும் நீக்கப்படலையே. கிறிஸ்துவுக்கு நீ இடம் கொடுக்க மாட்டேங்கியே. ஏன் பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அனுபவிச்சு வந்த உலக ஐஸ்வர்யங்களை அதே பிரகாரமாய் அதே வண்ணமாக ஆதி அப்போஸ்தலர்கள் அனுபவிக்காதது ஏன்? அதை கண்டுகொள்ளலையே. அப்படின்னா பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்டவைகள் எல்லாம் எதற்கு நேரம் நம்மளை நடத்தணும்னா, உலக ஐஸ்வர்யவான்களின் பட்டியல்ல முதலிடத்துக்கோ 3வது இடத்துக்கோ கொண்டு வருவதற்கு நடத்தக்கூடாது.
கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேர்ற இடத்துக்கு வரணும். நம்ம எல்லாம் தேரணுமா? எப்படி இருக்கு பாருங்க. தேர்வுல வெற்றி பெறதுக்கு கொண்டு வர்றாங்க இன்னைக்கு. ஆண்டவர் இயேசப்பா இந்த வசனத்தை வச்சு அப்படியே பேசுனாங்க. சாட்சியை பாருங்க. நீ தேரணும். நீனு தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தம் உள்ளவனா இருக்கணும். தகுதி உள்ளவனா இருக்கும்படிக்கு கடிந்து கொள்ளுதல் இருக்குதா? உபதேசம் கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல் இருக்குதா? நீதியை படிப்பிக்குதல் இருக்குதா? இல்லைன்னா பேசாத வேத வாக்கியங்களை கொண்டு வராது. அப்படி நீ கொண்டு வரலன்னா நீ காண்பித்து கொடுக்கிற வேத வாக்கியம் பிரதான ஆசாரியனுடைய உபதேசம் போலதான், வேத பாரகருடைய உபதேசம் போலதான். அந்த உபதேசம் யாருக்கு வேணும்? இடர பண்ணக்கூடிய உபதேசம் எங்களுக்கு தேவை கிடையாது. அவனும் இடறி மற்றவர்களையும் இடர பண்ணி கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, நான் ஒரே ஒரு அடையாளத்தை நான் காண்பித்து கொடுத்து முடிக்க வாஞ்சிக்கிறேன். எதுக்கு நான் தாவீதை எடுத்தேன் அப்படின்னா, தீமோத்தேயுக்கு தாவீதை காண்பித்து கொடுக்கிறார். என்ன நினைச்சுக்கன்னு சொல்றாரு. ஏன்னா தாவீது சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படி மரித்தொழுந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். ஏன் நினைத்துக்கிட சொன்னா, அவருக்கு தெரியும் தீமோத்தேயுக்கு தாவீது குறித்து முன்னமே தெரியுமா தெரியாதா? சிறு வயதிலிருந்து கற்பிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஒரு அடையாளத்தை மட்டும் நான் காண்பித்து கொடுத்து முடிக்க வாஞ்சிக்கிறேன். தாவீதுக்கு ஆண்டவர் தாவீதுடைய சிங்காசனத்துல உன்னுடைய குமாரனை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்லி 2 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல நீங்க பாருங்க, 12வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, 2 சாமுவேல் 7:12 இருந்து பார்க்கும்போது, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களுடைய நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின் உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எலும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை என்ன செய்வேன்? நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் என்ன செய்வேன்? நிலைக்க பண்ணுவேன். ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னார். இயேசுவும் அதுதானே சொன்னார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளைக்குள்ள என்ன செய்வேன்? யாரு? தாவீதின் குமாரன் சொல்றார். தாவீதின் குமாரனாக அன்றைக்கு அறியப்பட்டவர். தாவீது வம்சத்தில் அவர் பிறந்ததுனால, தாவீதின் வேர்ல இருந்து ஈசாய் நடிமரத்திலிருந்து அவர் வந்ததுனால, அவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தனால தாவீதின் குமாரனாக அறியப்பட்டார். பிரியமானவர்களை நல்லா கவனிச்சுக்கங்க. உடனே அவர் தாவீது சந்ததியில் அறியப்பட்டதுனால தான் பிறந்தாரா, இல்ல தாவீதுக்கு பிறந்தாரா, அப்படிலாம் குழப்பம் வேண்டாம். அப்படி பார்த்தா மத்தேயு 1வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போதே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன். அப்ப நான் கேட்கிறேன், அவன் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதுன்னு இருக்கு. அப்ப தாவீது ஆபிரகாமுக்கு பிறந்தவரா? இது எது காண்பிக்குன்னா, அந்த வம்சாவளியில வர்றவங்க அதுதான் இவங்களுடைய குமாரன் அழியப்படுறாங்க. அப்ப கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால எந்த கோத்திரத்துக்குள்ள வர்றார்? யூதா கோத்திரத்தின் வரிசையில தான் உள்ள வர்றார். அப்ப இவர் தாவீதின் சந்ததியில வந்ததுனால தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். இப்ப இங்க என்ன சொல்லி கொடுக்கிறார் பாருங்க, உன் குமாரன் தான் ஆலயத்தை கட்டுவான்னு சொல்றார். அப்ப கிறிஸ்து இல்லைன்னா சபை என்ன? சபை இருக்கா? சபை இல்லை. அதனாலதான் தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்குன்னு சொல்லி அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கும். இப்ப பாருங்க, இதை ஒரு கையில வச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல அவர் சொல்றார் பாருங்க, உன் நாட்கள் நிறைவேறி அப்படி சொல்லிட்டு அவன் ராஜ்யத்தை, உன் குமாரனுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன்னு 12ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்றார். நல்லா கவனிச்சுக்கங்க. சந்ததி எலும்பு பண்ணி அவன் ராஜ்யத்தை என்ன செய்வேன்? நிலைப்படுத்துவேன் 12ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்றார். 13ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்றாரு, சிங்காசனத்தை என்றைக்கு என்ன செய்வேன்? நிலைக்க பண்ணுவேன். முதல்ல ராஜ்யத்தை நிலைக்க பண்ணுவேன், அதுக்கப்புறம் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன்னு சொல்றார். இப்ப நீங்க இந்த ஒரு கையில வச்சுக்கங்க. இதெல்லாம் தீமோத்தேயுக்கு கற்பிக்கப்பட்டது. இப்ப இதை வைத்து நம்ம தொடர்ந்து இப்ப இதை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு வரும்போது, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல இருந்து இப்ப பாக்குறோம். அப்போஸ்தலர் 2, நான் 30ல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. 30ல இருந்து நான் வாசிக்கிறேன். அவன் தீர்க்கதரிசியா இருந்து, அவனா யாரு? தாவீது. தாவீது தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில், 2 புள்ளி வச்சிருக்கு பாருங்க, உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்ம பாதாளத்தில் விடப்படுவதில் என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில் என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். எப்படி? மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன், உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க. இப்ப எழுத்தின்படி பாத்தீங்கன்னா, நம்ம 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல இருந்து பார்த்தா, உண்மையிலே எழுத்தின்படி பார்த்தா ஆண்டவர் தாவீதின் குமாரனாகிய யாரை குறித்து சொல்லிட்டு இருக்கிறார்? சாலமோனை குறித்து சொல்றார். அப்படிதான் சாலமோனிலும் பெரியவராச்சே. சாலமோனை குறித்து சொல்லப்பட்டது மாதிரி இருக்கு. அதுதான் சொல்றேன்.
அப்ப வேத பாரகர், நியாயசாஸ்திரிகள், சதுசேயர், பரிசேயர், பிரதான ஆசாரியர்கள் இந்த வாஸ்தா 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தை வாஸ்தா அவங்களுக்கு யாரும் காமிச்சு கொடுத்த மாதிரி தான் இருக்கும். சாலமோனை பத்தி சொல்றாரு பாத்தீங்களா? சாலமோனை நிலைக்கு பண்ணாரா? சாலமோனை குறித்து பேசினா பாவம் அவனுடைய அவனை தடம்புரண்ட பண்ணி விட்டது. சாலமோனை சறுக்கி விழ பண்ணி விட்டது. ஆனா ஆண்டு யாரை குறித்தான் சொல்லி இருக்கிறாரா? கிறிஸ்துவ தான் சந்ததியில எலும்பு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அவனை தான் சிங்காசனத்துல வீட்டிருக்க பண்ணுவேன்னு சொல்றார். அப்ப நீங்க நம்ம இந்த படிக்க வேண்டியது இருக்கு. அப்ப ஆபிரகாமுக்கு ஆடு மாடு இருந்து எழுத்தின்படியே வெள்ளி பொண்ணு இருந்துன்னு பார்த்தா இன்னைக்கு யார் கேளுங்க அதிகம் இருக்கு? ஆபிரகாமின் சந்ததியாகிய கிறிஸ்துவின் சந்ததி இடத்துல அதிக பொண்ணு வெள்ளி இருக்குதா? இல்ல சாத்தானின் பிள்ளைகள் சொல்லப்படுகிற பிசாசினுடைய அல்லது இந்த புறஜாதிகள் இடத்துல அதிக பொண்ணு வெள்ளி இருக்குதா? நீங்களே சொல்லுங்களேன். அவ எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியது பார்த்தீங்களா? இந்த உலக ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து பாத்துறாதீங்க. உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களால தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கூடியவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பழைய ஏற்பாட்டு பரிசுத்த வேத எழுத்துக்கள் உங்களை என்னையும் எதற்கு நேராக நடத்த வேண்டுமேயானால் கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்திற்கு நேராய் நடத்த வேண்டும். இதைத்தான் இப்படியாகத்தான் தீமோத்தி கற்பிக்கப்பட்டார். நாம் எவ்விதமாய் கற்பிக்கப்படுகிறோம் ஆராய்ந்து பார்ப்போமா? கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள்ல, இப்ப இல்ல, கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள்ல இன்னும் விலாவரி என்ன செய்யலாம் நாம் பார்க்கலாம். தீமோத்திக்கு கற்பிக்கப்பட்டவைகளை குறித்த வேத சத்தியங்களை தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறாரே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் எவ்வளவாய், ஆண்டவரே, நான் நிலையற்றவனாய் இந்த பூமியில இருக்கிறேன்யா. நிலையில்லாத இந்த உலகத்துல அந்த உம்மை பற்றி கொள்ள, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ, ஆண்டவரே, தீமோத்திக்கு கற்பிக்கப்பட்டவைகளை ஒரு சில காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இவைகளை நாங்கள் நிலைத்திருக்கிற கிருபையை தாங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோமா?